ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பென்டன் சீரிஸ்ல ஒரு லிஸ்ட் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். லிஸ்ட் வீடியோனாலே சந்தோஷம் தான். அதுலயும் பென்டன் சீரிஸோட லிஸ்ட் வீடியோனா டபுள் சந்தோஷம். ஆனா உங்களோட சந்தோஷத்தை இன்னும் கூட்டுற வகையில சீரிஸ்ல சிமிலர் பவர் இருக்கக்கூடிய ஏலியன்ஸோட லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். இதுல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்குது. முடிஞ்சா பார்ட் 2 கூட மேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஏலியன்ஸ் இதுல இருக்குது. ஸோ என்னோட ஃபேவரட்டான முதல் 10 ஏலியன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏலியனை பார்த்துருவோம். அதான் ஃபாஸ்ட் ட்ராக் அண்ட் எக்ஸலரேட். ஆக்சுவலா சிமிலர் ஏலியன்ஸ் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தோன்னே என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த ரெண்டு ஏலியன் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா உருவமைப்புலையும் சரி, கலர்லையும் சரி, பவர்லையும் சரி சேம் டு சேமா தான் இருக்கும் இந்த ஏலியன். ஆனா பவர் வைஸா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸலரேட் ஃபாஸ்ட் ட்ராக்கே பீட் பண்ணிருன்னு சொல்லலாம். ஈவன் எக்ஸலரேட்னால வாட்டர் மேல கூட ரன் பண்ற அளவுக்கு ஸ்பீடான ரன்னிங்கை கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம செம ஸ்பீடா ஓடினாலும் கூட ஸ்மூத்தான பிரேக்கிங்கை பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயமுமே ஃபாஸ்ட் ட்ராக்னால பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அண்ட் லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடியது ஷாக் ஸ்குவாஷ் அண்ட் ஷாக் ராக். ஷாக் ஸ்குவாஷ் ஏலியன் ஃபோர்ஸ்ல இருந்து பல பரிணாமங்களை எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆம்னிட்ரிக்ஸ் வர காணிக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக்கல் டைப் ஏலியன். இதோட உருவமைப்பு சீரிஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய இடங்கள்ல மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அண்ட் இதோட சிமிலர் பவர்ல தான் ஷாக் ராக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இதுவும் எலக்ட்ரிக்கல் பவரை தான் மெயின் பவர் ஆக்கி ரீபூட் சீரிஸ்ல காணிச்சிருப்பாங்க. பட் ஓவர் பவர்டா காணிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ஏலியனை. இந்த ஏலியன் நினைச்சா எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளையும் கிரியேட் பண்ண முடியறது மாதிரி ரீபூட் சீரிஸ்ல காணிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த லிஸ்ட்ல மூணாவது வர சிமிலர் ஏலியன்ஸ் ஜூரிரிக்கும் கிரேமேட்டர் தான். இந்த ரெண்டு ஏலியனோட சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட மைண்ட் பவர் தான். ரெண்டு ஏலியனுமே அறிவுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக பவர் இருக்கக்கூடிய ஏலியன் மாதிரி தான் காணிக்கப்பட்டிருக்கும். ஆனா கிரேமேட்டர் கண்டிப்பா ஜூரிரிக்கோட சிறந்த ஏலியன் தான். இருந்தாலும் கூட ஜூரிரிக்னால ரொம்பவே வேகமா செயல்பட முடியும். ஒரு இயந்திரத்தையே கலட்டி திருப்பி மாட்டிற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியனா தான் ஜூரிரிக்கும் காணிக்கப்பட்டிருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலர் பவர் இருக்கக்கூடிய ஏலியன் கூட சொல்லலாம். இதை அடுத்த பார்க்க போறது வாட்டர் ஹசார்ட் அண்ட் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ரெண்டு ஏலியன் தான். வாட்டர் ஹசார்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்டிமேட் ஏலியன் அண்ட் ஆம்னிவர்ஸ் ரெண்டு சீரிஸ்லயுமே காணிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற வாட்டர் டைப் ஏலியன் தான் இது. இதே மாதிரி தான் ரீபூட் சீரிஸ்லயும் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஏலியனை காணிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு ஏலியனுமே பார்க்கறதுக்கும் பவர்ஸுமே ரொம்பவே சிமிலரா காணிக்கப்பட்டிருக்கும். ஈவன் சில நேரங்கள்ல வாட்டர் ஹசார்டை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சது மாதிரி தான் ஓவர்ஃப்ளோ நடந்துக்கும் சொல்லலாம். ஆனா ரெண்டுமே ஒரே ஏலியன் கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓவர்ஃப்ளோ கேஷ்கன் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தது. வாட்டர் ஹசார்ட் ஒரிசான் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஏலியன். ஸோ ரெண்டு ஏலியனுமே வேற வேற இனத்துல இருக்கும்போது டிசைனையும் பவரையும் மட்டும் வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பவர் வைஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாட்டர் ஹசார்ட் ஓவர்ஃப்ளோவை பீட் பண்ணிரும். ஆனா ரீபூட் சீரிஸ்ல ஓவர்ஃப்ளோவை அதிகப்படியான இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்குது. அடுத்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற சிமிலர் ஏலியன்ஸ் அப்ஜெக்ட் அண்ட் ஈட்டில். ரெண்டு ஏலியனோட உருவமைப்பை வச்சு பார்க்கும்போது சிமிலர் ஏலியன்ஸா அப்படிங்கிறது டவுட் தான் வரும். ஏன்னா ஹைட் வைஸா பார்க்கும்போது ரெண்டுமே சேமா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். பட் தோற்றத்துல அப்ஜெக்ட் ரொம்பவே மட்டியான ஃபேஸோட தான் காணப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்க கூடாதுங்கிற மாதிரியான டிசைனோட தான் அது இருந்திருக்கும் சொல்லலாம். பட் பீட்டில் பார்க்கறதுக்கு செமையா இருந்திருக்கும் அல்டிமேட் ஏலியன்ல. பட் ஆம்னிவர்ஸ்ல அதை காணிக்கும் போது அதை ஒரு வண்டு மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலா அல்டிமேட் ஏலியன் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த டைம்ல அதோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டியிருப்பாங்க. பட் பவர் வைஸா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் சிமிலரான ஏலியன்ஸ் சொல்லிட்டு அடிச்சே சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே அதோட வாயை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்ஜெக்ட்னால எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்டு அதோட பவரை அப்படியே கிரகிச்சு வெளிப்படுத்த முடியும். சிமிலர்லி இதே பவரோட தான் ஈட்டிலும் காணிக்கப்பட்டிருக்கும் சொல்லலாம். இது அந்த ஏலியனோட நேம்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். பீட்டில ஈட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா பொருளையும் ஈட் பண்ணி அது மூலமா ஒரு சக்தி அடைஞ்சு அந்த சக்தியை வெளிப்படுத்தும் ஈட்டில். பட் இது ஒரு ஃபயர் பவர் மாதிரி தான் ஆக்ட் ஆயிருக்கும் சொல்லலாம். பட் பவர் வைஸா கண்டிப்பா அப்ஜெக்ட் ஈட்டிலோட ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் சொல்லலாம். அதனால தான் எல்லா சீரிஸ்லயுமே காணிக்கப்பட்ட ஒரு ஏலியனா இருக்குது. அடுத்ததா லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஸ்பைடர் மங்கி அண்ட் ஃபோராம்ஸ் தான். ரெண்டு ஏலியனோட பவருமே வேற லெவல்ல அட்டகாசமா இருந்தாலும் கூட எனக்கு ஃபோராம்ஸ் மேல என்னைக்குமே ஒரு பாசம் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சிமிலர் லிஸ்ட்டை பார்த்தா கூட ஸ்பைடர் மங்கியும் ஃபோராம்ஸும் உருவமைப்புல மட்டுமே ஒத்து போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. பட் பவர் வைஸா பார்க்கும்போது ஃபோராம்ஸுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் தான் இருந்திருக்கும். அதே இது இந்த சைடு ஸ்பைடர் மங்கி
வாங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சூப்பர் அஜிலிட்டியும் இருக்கும், சில நேரங்களில் சூப்பர் பவராகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அதோட வால் மூலமாக அதனால ஸ்பைடர் வெப்பை கூட விட முடியும்னு சொல்லலாம். ஸோ பவர் வைஸாக பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உருவமைப்பில் கண்டிப்பாக சிமிலர் ஒன்னு கூட சொல்லலாம் இந்த ஏலியன்ஸை. அடுத்ததா 7வது லிஸ்ட்ல வர ஏலியன்ஸ் என்னன்னா டிட்டோ அண்ட் ஸ்லாப்பேக் தான். இந்த 2 ஏலியன்லையும் டிட்டோ நம்ம அதிகப்படியாக பார்த்த ஏலியனா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஏலியனை ஆம்னிவர்ஸ் அல்டிமேட் ஏலியன் சொல்லிட்டு எல்லா சீரிஸ்லயுமே காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினல் சீரிஸ்ல கூட இது அப்பியர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பட் இதோட பவர் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பவர் லெவல்ல தான் சீரிஸ்ல காணிக்கப்பட்டிருக்கும். இதோட பவர் இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய க்ளோன்ஸை உருவாக்குறது தான். எக்கோவுக்கும் இதே மாதிரியான பவர் இருந்தாலும் இதோட பவர் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் இருந்திருக்கும். அதுவும் சூப்பர் ஸ்ட்ரென்த் கூட இருந்திருக்காது. ரொம்பவே நார்மலான ஸ்ட்ரென்த்தோட தான் இந்த ஏலியன் இருந்திருக்கும். கூட்டமாக போய் அட்டாக் பண்ணுறதுல ஒரு சிறந்த ஏலியனா இது இருக்கிறதுனால சீரீஸில் பல்வேறு இடங்களில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா ஸ்லாப்பேக் ஏலியன் ரீபூட் சீரீஸ்ல இருந்து தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ரொம்பவே சூப்பரான நுணுக்கமான ஏலியன் சொல்லலாம். குறிப்பா டிட்டோ காப்பின்னு கூட சொல்லலாம் இந்த ஏலியனை. ஆனா இந்த இடத்துல ரீபூட் சீரிஸை பாராட்டி ஆகணும். மற்ற ஏலியன்ஸை கேவலமா கொடுத்தாலும் இந்த ஸ்லாப்பேக் ஏலியனோட பவரை ரொம்பவே நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டிட்டோ ஏலியன்ல பண்ண தப்ப அப்படியே நீக்கிட்டு தான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் பவர் பார்க்கறதுக்கு சிமிலரா டிட்டோவோட பவரை தான் ஒத்துருக்கும். அதாவது நிறைய க்ளோன்ஸை இந்த ஏலியனால கிரியேட் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 ஏலியனா இது மாறும்போது 2 ஏலியனுக்குமே இருக்கிற பவர் டபுளா மாறிடும். எத்தனை க்ளோன் ஃபார்மை அந்த ஏலியன் எடுக்குதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே போகும் சொல்லலாம். பட் அது க்ளோன் எடுக்க அதோட சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் ஒரு சூப்பரான ஒன்னாவும் காமிச்சிருப்பாங்க. ரீபூட் சீரிஸ்லேயே பண்ண ஒரு உருப்படியான விஷயமா இந்த ஏலியன் நான் பாக்குறேன். அண்ட் லிஸ்ட்ல 8வது வர்றது ஸ்வாம் ஃபயர் அண்ட் வைல்ட் வைன் கிளாசிக் சீரிஸ் அல்டிமேட் ஏலியன் ஆம்னிவர்ஸ். இந்த 3 சீரிஸ்லயுமே இந்த 2 ஏலியனுமே காணிக்கப்பட்டிருக்கும். இந்த 2 ஏலியனுமே பிளான் டைப் சிமிலர் ஏலியன் சொல்லலாம். பட் உருவமைப்பில் 2லையுமே ஸ்வாம் ஃபயர் இன்னும் கொஞ்சம் கெத்தாக தான் காணிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட பவர் வெளியிடுறதுல 2 பேருமே சிமிலர்னு கூட சொல்லலாம். ஸ்வாம் ஃபயருக்கு ஃபயர் பவரை டைரக்டாக வெளியிடுற தன்மை இருந்திருக்கும். அதை இது இந்த சைடு வைல்டு வைனால பாம் மாதிரியான பொருட்கள் மூலமாக ஃபயரை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லலாம். ஆனால் 2 ஏலியனுக்குமே முதிர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராகவே சீரிஸில் காணிக்கப்பட்டிருக்கும். ஈவன் ஆம்னிவர்ஸில் 2 டிசைனை கொடுத்து இந்த முதிர்ச்சியை ரொம்பவே அழகாக காணிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இது பிளான் டைப் ஏலியனாலேயே இந்த சிமிலாரிட்டிஸை சீரிஸில் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த லிஸ்ட்ல 9வது வந்திருக்கிறது கோஸ்ட் ஃப்ரீக் அண்ட் பிக் சில் ஏலியன் தான். பிக் சில்ங்கிறது என்னோட பர்சனல் ஃபேவரட்டா இருக்குது. அதோட வாய்ஸுக்கு நான் ஒரு அடிமைன்னு சொல்லலாம். அதோட ஹஸ்கி வாய்ஸ் என்னை மாதிரியே நிறைய பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த சைடு கோஸ்ட் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஒரிஜினல் ஏலியன் சொல்லலாம். ஒரிஜினல் சீரிஸ்ல இருந்து காணிக்கப்பட்ட இந்த ஏலியன் கிளாசிக் சீரிஸ்ல பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஏலியன் ஒரு ஓவர் பவர்டு வில்லன் மாதிரி தான் சீரிஸ்ல காணிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம். ஸோ இது பென்னெட் இருந்து போனதுக்கு அப்புறம் இதோட பவர் சிமிலாரிட்டியா ஒரு ஏலியனை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்ல பிக் சில்லா காணிச்சிருப்பாங்க. ஆனா அதை விட இன்னொரு படி மேல போய் ஃப்ரீசிங் பவரை வச்சு இன்னும் சூப்பராகவே காணிச்சிருப்பாங்க. பட் இந்த ஏலியன்னாலையும் கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரியே உடம்புலையும் சரி செவத்துலையும் சரி ஊடுருவி போகிறது மாதிரி சிமிலாரிட்டிஸோட கோஸ்ட் ஃப்ரீக்கை ஞாபகப்படுத்துறது மாதிரி ஏலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா லிஸ்ட்ல 10வது பார்க்க போற ஏலியன் குரோமோஸ்டோன் அண்ட் டைமண்ட் ஹெட். லிஸ்ட்ல இந்த ஏலியன்ஸை சேர்க்கலாமா சேர்க்க வேண்டாமா அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஒரு தாட்டா இருந்துச்சு. அதனால தான் கடைசிலையும் சொல்றேன். ஏன்னா டைமண்ட் ஹெட்டோட ஒரு அப்கிரேட் வெர்ஷனா தான் குரோமோஸ்டோன் சீரிஸ்ல காணிக்கப்பட்டிருக்கும். பட் பவர் வைஸ்ல பாத்தீங்கன்னா HSL சிமிலர் பவரோடையும் உருவமைப்பிலையும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸோட தான் காணப்பட்டிருக்கும். ஆனால் டைமண்ட் ஹெட்டோட அப்கிரேட் வெர்ஷனாக தான் குரோமோஸ்டோன் இருந்திருக்கும் சொல்லலாம். டைமண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா நார்மலாக பெட்ரோசெபியன் இனவகையை சேர்ந்தது தான். அது கிறிஸ்டல் செபியன் இனவகையோட மெர்ஜாகி தான் குரோமோஸ்டோனுங்கிற ஏலியன் கிரியேட் பண்ணப்பட்டதா சீரீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 2மே டிஃப்ரெண்டான ஏலியனாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். பட் பவர் வைஸாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் குரோமோஸ்டோன் காணிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸாக பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோனோட அதிகப்படியான ஷீல்டிங் பவர் டைமண்ட் ஹெட் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் டைமண்ட் ஹெட் ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல காணிக்கப்பட்ட ஏலியன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன ஏலியன்ல உங்களுக்கு பிடிச்ச ஏலியன் எது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பார்ட் 2 வீடியோ வேணும்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.